எனக்கு ராகியே பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் என்ன மாதிரி செஞ்சு பாருங்க, வேணான்னு சொல்லவே மாட்டீங்க. செய்யலாமா? வாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். முருங்கைக்கீரைக்கு பஞ்சமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஈஸியாகவே முருங்கைக்கீரை கிடைக்கும். உங்களுக்கெல்லாம் எப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் ஈஸியான மெத்தடில் இது சொல்கிறேன். இந்த பூவை வந்து ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்த்தி. அந்த பூவையும் லீஃபையும் வந்து ஆனியன் சாப்பரில் வந்து நல்லா சாப் பண்ணிங்கன்னா குட்டி குட்டியாக வந்துடும். ஸோ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது. மெசரிங் பெரிய கப்பில் 2 கப் ராகி எடுத்திருக்கேன். சால்ட்டு, ஜீரகம், சாப் பண்ணி வச்சுருந்த 2 ஆனியன், முருங்கைக்கீரை பூவு, அதோட 3 பச்சை மிளகாய் சாப் பண்ணி இதில் ரஃப்பாக வந்து கலந்து விட்டுட்டேன். ஹாட் வாட்டர் வந்து ஊற்றி ரஃப்பாக வந்து கரண்டியில் கிளறி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கையில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வேறு ஒர்க் இருந்தனால இதை நான் முன்னாடியே பிசைஞ்சு ஒரு 1 ஹவருக்கு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து வாழை இலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா தீயில வந்து வாட்டி மேலே வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எனக்கு போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெரிய உருண்டையாகவே நான் எடுத்துக்கிட்டேன். கீரையே எனக்கு பிடிக்காதுங்கிறவங்க இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதில் கீரை இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. சைடில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். உங்களுக்கு தின்னாக வேணும்னா நீங்கள் தின்னாக பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்ல மெல்லிஸாக தான் பண்ணியிருக்கேன். நான் கையில் எடுக்காமல் டைரெக்டாக தோசை கடாயிலே வச்சு மெதுவாக நீங்கள் தூக்குனீங்கன்னாவே அது அழகாக அதில் விழுந்துடும். எப்போ பார்த்தாலும் தோசை, இட்லி இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் வந்து நீங்கள் சாப்பிடாம வீக்லி 1 டைம் கோதுமை அடை, ராகி அடை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த அடைக்கு வந்து சைடிஷாக தேங்காய் துவையல், கொத்தமல்லி துவையல், தக்காளி தொக்கு, ஏன் சிக்கன் கிரேவி கூட வச்சு சாப்பிடலாம். ஆனால் லிக்விட் ஐட்டம் வந்து இதுக்கு சரி வராது. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நானே ஒரு பிகினர் தான், என்னை பார்த்து செய்கிற மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நிராலி லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.